ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் நம்ம மார்ச் 17ஆம் தேதி உள்ளது பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜனன்பித் அவார்டு, ஞானபீட அவார்டு யார் வாங்கியிருக்காங்க? வைரமுத்து அவர்கள் வாங்கியிருக்காங்க. நேற்று அந்த நியூஸில் பார்த்தோம். ஸோ அது மூலியமாக ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பாருங்கள். கீழே பிட் பண்ணுறேன். வைரமுத்து இது வரைக்கும் வாங்கின விருதுகளோட லிஸ்ட்டு, அப்புறம் தேசிய பாடல்களுக்காக விருது வாங்குவார்ல அந்த லிஸ்ட்டு, இது வரைக்கும் எத்தனை புக்கு அவங்க பாப்புலரான புக்கு எழுதியிருக்காங்க, எதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க, இந்த ஞானபீட விருது எதுக்காக கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யார் ஞானபீட விருது வாங்கினது, அனைத்து ஃபேக்ட்ஸும் அந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அதுலேருந்து எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் உண்டு. அதே மாதிரி தான் இந்த வாட்டி நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் சரி, யூபிஎஸ்சியில் வராது தமிழ்நாடு சம்மந்தமாக. ஸோ எஸ்எஸ்சியில் வரலாம், ஆர்ஆர்பியில் வரலாம். ஓகே, ஞானபீட விருது நேற்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு சாகித்ய அகாடமி விருது அவார்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாரு நம்ம இதுலேருந்து ஒரு ஷார்ட்ஸும் பார்க்கணும். என்ன அப்படின்னா, 1955லேருந்து யார் யார் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம அதுலேருந்து ஈஸியாக கொஸ்டின் இது பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு யார் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ராபி சேதிப்பிள்ளை, அவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கினார் 1955 தமிழுக்காக. தமிழ்நாட்டிலேருந்து இந்த இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இலக்கியத்துக்காக, நாவலுக்காக. ஸோ அதை எழுதினவங்களும் சரி, மொழிபெயர்த்தவங்களும் சரி, அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்காக கொடுக்கறது தான் இந்த சாகித்ய அகாடமி அவார்டு. இது தமிழுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களான்னா இல்லை, 24 லாங்குவேஜ்லையும் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் எப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆணுச்சு? 2004. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வருஷத்துக்கு யாருக்கு அறிவிச்சிருக்காங்க? இவர் எழுதுனது தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு. இது 1917, 1910 அதுலேருந்து இப்போ வரைக்கும் சிறுகதைகள் எத்தனை இருக்கோ அதை எல்லாம் ஆய்வு பண்ணி அந்த வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி, சிறுகதைகளோட பரிணாம வளர்ச்சி, அதை பேஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அதுக்காக கொடுத்தது தான் இந்த அவார்டு. ஸோ தமிழ் சிறுகதையின் தடங்கள், தமிழ் சிறுகதையின் தடங்கள், இதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு அப்படின்னா, தமிழ் செல்வனுக்கு. இதில் என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, 1 லட்ச ரூபா ப்ரைஸ் கொடுப்பாங்க, கேடயம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு அவார்டு. ஸோ இந்தியாவில் சாகித்ய அகாடமி அவார்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய இலக்கியத்துக்காக உள்ள அவார்டு. ஞானபீட அவார்டு வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, அந்தந்த லாங்குவேஜ் காற்றிய தொண்டுக்காக கொடுக்கறது. இது அந்தந்த வருஷத்தில் தமிழுக்காக கொடுக்குற ஒரு உயரிய விருது. தமிழுக்காகன்னு இல்லை, இலக்கியத்துக்காக கொடுக்கறது. ஸோ 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க தமிழ் செல்வனுக்கு. ஸோ 1 லட்சமும் பட்டயமும் வழங்கப்படும். 24 மொழிகளில் சிறுகதை, நாவல், இலக்கியம், விமர்சனம். ஓகே, எந்தெந்த இதில் க்ரைட்டீரியாவில் கொடுக்குறாங்கன்னா, சிறுகதை, நாவல், இலக்கியம், அந்த புக்கோட விமர்சனம், அப்புறம் ஒரு நல்ல ஒரு இலக்கியத்தோட மொழிபெயர்ப்பு. ஸோ அதுக்கு கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1913லேருந்து 1970 வரைக்கும் சிறுகதைகளோட பரிணாம வளர்ச்சி, ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க. இது இந்த புக்கு 90 பக்கங்களை கொண்டது. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ தமிழ் செல்வன் பேட்டி கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காருன்னா, தமிழ் சிறுகதை வரலாறு நெடியது, 1920 முதல் 1970 வரை உள்ளதை அவர் வந்து மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறாரு. இதுக்காக 3 வருஷம் 4 வருஷம் அவர் உழைத்திருக்கிறாரு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற 6000 சிறுகதைகளை அவர் வாசித்திருக்கிறாரு. இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க 100% சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோம். அதிகமான ஒரு சின்னர்ஸுங்கிற ஒரு படம் அதிகமாக நாமினேட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி டைட்டானிக் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஆஸ்கார் அவார்டு, இந்த வருஷம் 98வது ஆஸ்கார் அவார்டு. இப்போ மேற்காசியாவில் அமெரிக்கா போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் போர் புரிஞ்சிட்டு இருக்கு, ஈரானு. இதனால அந்த போர்னால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அடைக்கப்பட்டு நாடே வந்து பொருளாதார சிக்கலில் சிக்கியிருக்கு. எல்பிஜி கிடைக்கல, அதுக்கப்புறம் பொருளோட விலை ஏறிடுச்சு, கச்சா எண்ணெய் கிடைக்கல, அதனால பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு. ஸோ இதனால இந்த மாதிரி சூழ்நிலையிலும் இவங்க ஆஸ்கார் அவார்டு வழங்கியிருக்கிறாங்க. ஓகே, ஒரே ஒரு படம் 6 இதில் இடம் பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா, லாஸ்ட்ல இதுலேயே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக அதையும் பார்ப்போம். 6 ஆஸ்கார்களை வென்ற ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் அப்படிங்கிற ஒரு படம். ஓகே, இவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அதை நம்ம லாஸ்ட்ல ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ இதை கொஞ்சம் பார்ப்போம். என்னடா இந்த கட்டுரை எடுத்து வந்திருக்குன்னு பார்க்காதீங்க. வரம்பு மீறும் போராட்டங்கள். நமக்கு கான்ஸ்டியூஷனில் நிறைய ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேச்சுரிமை,
எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற உரிமை, எங்கே வேணாலும் லேண்ட் வாங்கி குடியேறலாங்கிற உரிமை, ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னென்ன வேணாலும் போராட்டங்கள் நடத்தலாம், யாரை வேணாலும் பேசலாம். ஸோ இதில் டிக்டேட்டர்ஷிப்பில் நாட்டில் நடக்காது, ரிப்பப்ளிக் நாட்டில் நடக்காது, நம்ம டெமோக்ராட்டிக் நாடு. ஸோ தலைவர்களை பேசலாம், அவங்கள விமர்சனம் பண்ணலாம், அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கலாம். சுதந்திர உரிமைன்னு இருக்குது. ஓகே, பேச்சு உரிமைன்னு ஒன்று இருக்குது, சுதந்திரமாக எல்லாத்துலையும் இருக்குது. அப்படி அதுவும் ஒரு கட்டுப்பாடு கீழே தான். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ இந்த வரம்பு மீறும் போராட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஏஐ சமிட் நடந்துச்சு, 2026க்கான ஏஐ சமிட் நடந்துச்சு. அங்கே யூஎன்னோட செக்ரட்டரி வந்திருந்தாங்க, குட்டேரஸ் வந்திருந்தாரு, பிரான்ஸோட அதிபர் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. ஸோ அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் ஒரு கேவலமான ஒரு செயல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா இங்கேயே வந்து பால் உற்பத்தி ஆகுது, அரிசி உற்பத்தி ஆகுது, விவசாயிகளுக்கு நிந்திக்கிற வகையில் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறது, அப்போ இங்கே விளையிற பொருளை என்ன பண்ணுறது, எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. அந்த நூதன போராட்டம் என்ன அப்படின்னா, சட்டையை கழட்டி போட்டு, ஸோ அதே மாதிரி சமிட் முன்னாடி சட்டையை கழட்டி போட்டு ஒரு விதமான போராட்டம் பண்ணாங்க. இங்கே மட்டும் போராட்டம் இல்லை, வேற எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சட்டமன்ற தேர்தலில் இப்போ இடைக்கால பட்ஜெட் விட்டப்போ பொய்யான அறிக்கை இந்த 4 வருஷத்துல விட்டதை என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி சேர்ந்தவங்க காது குத்தும் விழா சட்டப்பேரவைக்கு முன்னாடியே நடந்தது. ஸோ இதெல்லாம் எந்த ஆர்டிக்கல் மூலயமா எந்த இது நம்மளை அனுமதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் படி இது தெரிஞ்சிருக்கணும். போராட்டங்களை நடத்துவது அடிப்படை உரிமை என அரசமைப்பு சாசனம் சொல்லுது. அது என்ன சாசனம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 19(2)(3). ஸோ அரசமைப்பு வலியுறுத்துது இது. ஓகே, போராட்டங்களை நடத்துவோர் இதை வந்து நடத்தலாம், எங்கே வேணாலும் மேடை போட்டு பேசலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இருந்தாலும் மாண்பை காப்பாற்றணும் மக்களோட இது. ஏன்னா இப்போ வேர்ல்டு டிஜிட்டல் உலகம் ஆயிட்டு, மீடியா உலகம் ஆயிட்டு, ஸோ ஆரஞ்சு எக்கானமி ஆயிட்டு, அப்படிங்கிறப்போ நம்மள நாடுகள் உற்று நோக்குது. அப்படிங்கிறப்போ இதை மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கண்ணியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் இது ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஜிபே மூலயமா யூபிஐ மூலயமா பணம் செலுத்துறாங்க இல்லையா, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அதுவும் வந்து அண்டர் த சர்வேலன்ஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி யார் இருக்காங்க அப்படின்னா, அர்ச்சனா பட்நாயக் தேர்தல் அதிகாரியாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சத்யபிரதாப் சாகு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. மார்ச் 15ஆம் தேதி வரை 5.69 கோடி வாக்காளர்கள் ஆல் ஓவர் த தமிழ்நாடு இருக்காங்க. எத்தனை? 5.69. இதில் ஆண்கள் பெண்கள் சரிவிதமாக இருக்காங்க. ஸோ இவர்கள் 2.90 கோடி பேர் பெண்கள், 2.78 கோடி பேர் ஆண்கள், 7,650 பேர் திருநங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஃபேக்ட்ஸ் தான். ஸோ இது நமக்கு சிலபஸில் இருக்குது. லோக் அதாலத், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் என்ன அப்படின்னா குறைதீர்ப்பு இதில் லோக் அதாலத். ஸோ லோக் அதாலத் அப்படின்னா கடன் மீட்பு வழக்குகளை தீர்க்க 4 சிறப்பு லோக் அதாலத் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே, கடன் மீட்பு வழக்குகளை தீர்க்கிறதாக இந்த லோக் அதாலத். இந்த லோக் அதாலத்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, இது எதுக்காக, இதோட பெனிஃபிட் என்ன? கோர்ட்டு தான் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது. இது எதுக்கு லோக் அதாலத்னா, இது ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு, ஏன்னா நிறைய கேசஸ் இருக்கிறதுனால சிவில் கேசஸை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக தான் லோக் அதாலத். இது லீகல் சர்வீஸ் ஆக்ட் 1857. லீகல், இதை நோட் பண்ணிக்கோங்க, லீகல் சர்வீஸ் ஆக்ட் 1987 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த லோக் அதாலத்து. இதில் ஃபாஸ்ட்டாக வந்து பிரச்சனைகளை, சிவில் பிரச்சனை, ஏதாவது வந்து பணப்பிரச்சனைகள், ஸோ கட்ட பஞ்சாயத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக நடைமுறை கொண்டு வந்தது தான் இந்த லோக் அதாலத். இது ஒரு லீகல் சர்வீஸ் ஆக்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள், ட்ரிபியூனல், கடன் மீட்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்கள், இதெல்லாம் நிலுவையில் இருக்கும்போது அதை பணத்துக்காக, கடனை சரி பண்ணுறதுக்காக, பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக மட்டுமே 4 லோக் அதாலத் ஓப்பன் பண்ணுவோம், 4 சிறப்பு லோக் அதாலத்து திட்டமிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ நிலுவையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே சொன்னாங்க 100 கோடி மற்றும் அதற்கு மேலான மதிப்புடையவை கிட்டத்தட்ட 71% வழக்குகள் அதிகமாக இருக்கு, 100 கோடிக்கு மேலே. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ சிறப்பு லோக் அதாலத்துகளை ஏற்பாடு செய்ய இந்திய தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்திடம் மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்ட் அப் இந்தியா அதுவும் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது SC ST மற்றும் பெண்களுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் அவங்க புதுசாக ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம்.
இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2016 கொண்டு வந்தாங்க. திருப்பி அதை புதுப்பிக்க போகிறாங்க. ஓகே. ஸோ எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் தொழில் முனைவோருக்காக ஆரம்பிக்கப்பட்டதா இந்த திட்டம். ஸ்டாண்டப் இந்தியா தெரியணும், லோக் அதாலத்னா என்னன்னு தெரியணும். ஓகே, இது நமக்கு எக்ஸாமில் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துருவோம். வேறு எதுவும் ஸ்போர்ட்ஸ் இல்லை. ஸோ இது டென்னிஸு. இந்த இதில் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருமே வந்து புதுசாக வாங்கியிருக்கிறாங்க. ஸோ முன்னாடி நம்ம எந்த ஏரா பார்த்துருக்கோம், செரீனா வில்லியம்ஸ் லேடிஸில் பார்த்துருப்போம். செரீனா வில்லியம்ஸு, வீனஸ் வில்லியம்ஸு, மல்லிகா ஷரப்போவா, இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஜாம்பவனாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால், ஜோக்கோவிச்சு, இவங்கெல்லாம் ஒரு பீரியடில் நல்லா சீரீஸை கொண்டுட்டு போயிருந்தாங்க. விம்பிள்டன் நிறைய ஜெயித்தாங்க. இப்போ அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க. ஓகே, இவங்க எந்த இதில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியன் வெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்மிண்டனில் டென்னிஸ். ஓகே, இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்களில் இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. இத்தாலியை சேர்ந்த யானிக் சின்னர், அதுக்கப்புறம் பெலாரஸின் அரினா சபலென்கா, இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இவங்க 2 பேரும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ இந்த மேற்காசிய, அடுத்தது எக்கனாமிக்ஸு. மேற்காசிய பிரச்சனையினால, இந்த போர்னால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தடைப்பட்டதுனால ஸோ ஏகப்பட்ட பொருளாதாரம், உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சிருக்கு. ஸோ இதனால் ஏற்பட்டது தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இதில் பார்த்தோம், 3 கோடி முட்டை வந்து ஏற்றுமதி பண்ண முடியாமல் நாமக்கல்ல தம்பிச்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 45 லட்சம் டன்னு அரிசி வந்து பாஸ்மதி ரைஸு கல்ஃப் கண்ட்ரி கொண்டு போக முடியாமல் அது வேர் ஹவுஸில் வீணாக போகிற தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு இதில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு. நமக்கு எரிவாயு கிடைக்காதனால அதுவும் பொருளாதார இழப்பு. ஸோ ஏற்றுமதி இறக்குமதி ஸ்திரத்தன்மை இல்லை அப்படிங்கிறத இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது. நமக்கு ஏற்றுமதி 3.37 லட்சம் கோடி சரிவு. ஓகே, லட்சம் கோடி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இறக்குமதி, ஸோ எத்தனை இறக்குமதினா கிட்டத்தட்ட நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட நமக்கு இழப்பீடு பண்ண முடியாமல் இருக்குது. ஓகே, இதுதான் இந்த இதில். வேறு ஒன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக இந்த நியூஸில் நமக்கு அவ்வளவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை பார்த்துக்குங்க. ஆஸ்கார்களை வாரி கொடுத்த ஒன் பேட்டில் ஆஃப் அனதர், இது தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸு இப்போ அடுத்ததே உங்களுக்கு நான் போடுறேன். யார் வந்து என்னென்ன புதுசாக வாங்கியிருக்கிறாங்க, யார் இந்த சிறந்த டைரக்டரு, யார் சிறந்த ஆக்டரு, யார் சிறந்த துணை ஆக்டர்ஸ் யார், ஒப்பனையில் யார் வாங்கியிருக்காங்க, ஒளிப்பதிவில் யார் வாங்கியிருக்காங்க, எந்த படம் அதிகமான ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு, இது எத்தனாவது ஆஸ்கார் அவார்டு, ஸோ அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இதுக்கு உடனே வந்து ஒரு வீடியோ போடுறோம். நீங்கள் அதில் பார்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே நோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.